நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பஸ் எப்பதான் வருமோ? கடுப்பேத்துது. உன்னையெல்லாம் நினைச்சா எனக்கு அப்படியே சிரிப்பு சிரிப்பா வருது மீனாட்சி. என்ன? இப்போ உன் இடத்துல நான் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், அந்த குட்டி பிசாசை கழட்டி விட சொல்லிட்டு சரவணா கூட ஜம்முன்னு பைக்ல போயிருப்பேனே. என்ன அவன் கூட என்ன பைக்ல போக சொல்றியா? ஆமா. என்னாலலாம் முடியாது. பாருடா, என்னமோ இதுக்கு முன்னாடி அப்படியே பைக்ல ஏறி போகாத மாதிரி பேசிட்டு இருக்க. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவன் கூட வண்டியில போறதுக்கு நான் பொடி நடைய அப்படியே நடந்தே போயிடலாம். சரி மீனாட்சி, இப்ப எதுக்கு காரணமே இல்லாம அவன் மேல அப்படி கடுப்பாவுற? இத பாரு, காரணம்லாம் இருக்கு. நீ அவனுக்கு முதல்ல சப்போர்ட் பண்றதை நிறுத்து. சரி, அவன் மேல நீ இவ்ளோ கடுப்பா வச்சுக்கிட்டு கிளாஸ்ல வந்து அவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொன்ன. ஆமா, நான் வேற ஒரு குழப்பத்துல இருந்தேன், அதனாலதான் அப்படி பேசினேன். என்ன குழப்பம்? அவன் என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும்னு இப்படி எல்லாம் பண்றானா, இல்ல அவன் பண்ற எல்லாத்துலயும் நான் இம்ப்ரெஸ் ஆகுறேனான்னு எனக்கே தெரியல. இதுல என்ன குழப்பம் இருக்கு மீனாட்சி? நீ ரெண்டாவதா சொன்னதான் கரெக்ட். எது? ஆமா, அவன் பண்றது எல்லாத்துலயுமே நீ அதான் இம்ப்ரெஸ் ஆயிட்டு இருக்க. சூப்பர். ஏய் மீனாட்சி, மீனாட்சி லிஃப்ட் கேக்குறேன்னு சொல்லு, அந்த குள்ளனை கழட்டி விட்டுட்டு ஏறி போயிடு. ஓகேவா? ஏய் பேசாம இருடி. என்னடி? ச்சே. என்ன பாஸ் இங்க என்ன பண்ணிட்டீங்க? மீனாட்சி கூட கொஞ்சம் பேசணும் ப்ரோ. ரோட்ல வச்சு எதுக்கு பாஸ்? வீட்ல போய் பேசிக்கலாமே. இல்ல ப்ரோ, வீட்டுக்கு போனதும் ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே முடியல. அவளை பார்த்து மனசுல உள்ளதை பேசிட்டேன்னா எனக்கு ஃப்ரீ ஆயிரும். ஓகே பாஸ். என்ன என்னடி ஆச்சு சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ. ஓ ஓ முகரக்கட்ட மாறினதுக்கு நம்ம பாஸ் தான் காரணமா? மீனாட்சி இது பாருங்க, நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நான் ஒன்றும் உன் கூட பேச வரல, ரேவதியோட பேச வந்தேன். சொல்லுங்க சரவணா. ப்ரோ உன் கூட தனியா பேசணும்னு சொன்னான். ஐயோ பாருங்க, அவன் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். போங்க. எனக்கு என்னமோ நீங்க மீனாட்சி கிட்ட பேசுறதுக்காக என்னை வெட்டி வர மாதிரியே இருக்கே. சேச்சா, அப்படின்னா ஒண்ணும் இல்ல. சரி சரி மீனாட்சி, நான் அந்த பக்கியோட அந்த பையனோட போய் பேசிட்டு வந்துடுறேன். பாய். மீனாட்சி ஒரு நிமிஷம். சொல்லுங்க அழகேசன். என்ன சொன்னீங்க? அழகேசன்னு சொன்னேன். என் பேரு அழகா இருக்குன்னு நீங்க கூப்பிடும்போது தாங்க எனக்கே தெரியுது. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்ன? நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன். ஒரு பொண்ணுனா யார லவ் பண்றீங்க? என் கனவுல வர ஒரு பொண்ண. கனவுலையா? பாத்தீங்களா, உண்மையை சொன்னா சிரிக்கிறீங்க. சரி சரி சிரிக்கல, சொல்லுங்க. அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க? சுருக்கமா சொல்லணும்னா கிளியோபாட்ரா மாதிரி. அவ ஒரு கருப்பு பேரழகி. அவ கண்ணு இருக்கே கண்ணு, 10 காசு கோழி குண்டு மாதிரி சும்மா பல பல பலன்னு இருக்கும். ஓ, அவ ஒரு தடவை பார்த்தா அவ முகம், அதுல இருக்கிற சின்ன சின்ன பிம்பிள்ஸ் அவ மேல கண்ணு பற்ற கூடாதுன்னு அந்த பிரம்மன் படைக்கும் போதே வேணும்னு செஞ்ச பிள்ளைங்க. இந்த இடத்துல நீங்க இப்ப போதும்னு சொல்லணும். ஏன்
சொல்லுங்களேன் ப்ளீஸ். போதும் அழகேசா, போதும். ஏன் வெக்கமா இருக்கா ரேவதி? ஆமா ஆமா. சரி, உன் காதல நீ அவகிட்ட சொல்லிட்டியா? இன்னும் சொல்லல. இப்ப சொல்லாத. நான் சொல்லும்போது அதுக்கப்புறம் சொல்லு. அடிப்பாவி, ஸ்கிரிப்டையே மாத்திட்டாளே இவ. மீனாட்சி, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேச ஒண்ணும் இல்ல, நீங்க போலாம். மீனாட்சி, நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. என்ன ஓவரா இருக்கு? ஆமா, நான் உன்னை லவ் பண்றேன். அதனால தான் அந்த லவ் உன்கிட்ட சொன்னேன். இங்க பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா எஸ்ன்னு சொல்லு, இல்லைன்னா நோன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் நீ எப்பயும் போல சாதாரணமா இரு. அதுக்காக இப்படி பேசாம பழகாம என்ன அவாய்ட் பண்ணாத. இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் ஒன்றும் எனக்கு இல்ல. சரி, இப்ப என்னதான் பண்ண சொல்ற? என்ன பண்ணணும்? எப்பயும் போல நார்மலா என் கூட பேசு மீனாட்சி. ப்ளீஸ், என்ன அவாய்ட் பண்ணாத. முடியாது. ஏன்? ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? சரி, நீ என்ன லவ் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் என் கூட ஒரு ஃப்ரெண்டா வச்சிரு மீனாட்சி. வேணாண்டா சாமி. நான் உங்களை ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் போதும், அதை நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்ன லவ் பண்ணதும் போதும். ஆளை விடுங்க. இது பாருங்க, இனிமே இந்த மாதிரி வெளி இடத்துல எல்லாம் பார்த்து பேசுறத வச்சுக்காதீங்க. இது ஒன்றும் சென்னை இல்ல, யாரு நின்னு பேசினாலும் கண்டுக்காம அப்படியே போறதுக்கு. இது கிராமம். ஊர் கண்ணே இப்படி தனியா நின்னு பேசுறவங்க மேலதான் இருக்கும். தள்ளி போய் நிக்கிறீங்களா? மீனாட்சி, ப்ளீஸ். சொன்னா கேளுங்களேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள, எல்லா மருந்தும் வாங்கியாச்சு. பால் டாயில் மட்டும் அப்புறமா வந்து வாங்கி சொன்னான். டேய், எத்தனை தடவை அலைவாங்க? மாப்பிள, சரி விடு, அப்புறம் வந்து வாங்கிக்குவான். அலையிறதுல ஒரு மேட்ரா. சரி, வா, ஏறு. போ. நம்ம மீனாட்சி மாதிரி இருக்க. நம்ம மீனாட்சி தான். டேய், ஏறுடா. ஏறிட்டேன் மாப்பிள, ஏறிட்டேன் மாப்பிள. மாப்பிள்ளைட்ட சொல்லுவோமா? வேணாம் வேணாம், மீனாட்சி மேல கோவப்படுவான். மாப்பிள, அப்படியே இடது பக்கமா பாறேன். நம்ம ஊர் எவ்வளவு செழிப்பா இருக்கு. டேய், தினம் பாக்குறதாடா, இன்னைக்கு என்ன புதுசா? இருந்தாலும் இன்னைக்கு வலது பக்கம் சூழம் மாப்பிள, அதான் இடது பக்கம் பாரு. டேய், கொஞ்சம் பேசாம வாடா, கடுப்பை கிளப்பிட்டு. ஐயோ, மாப்பிள பார்த்துட்டானே. அண்ணா, நிறுத்து. உனக்கு என்னடா வேலைங்க? மீனாட்சி கிட்ட என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன மீனாட்சி, எதுக்கு இவங்க இருக்கான்? அது அது இவர்தான் எங்க எல்லாருக்கும் இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸ் எடுக்கிறாரு. இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸா? ஆமாண்ண.
அன்னைக்கு கலாட்டா பண்ண 2 பேரும் இந்த பக்கமா பைக்ல போனாங்க. அதனாலதான் பஸ் ஏற வரைக்கும் துணையா இருக்கேன்னு கூடவே நின்னாரு. நான் கூட வேணா பரவாயில்ல போங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. சரி வா, வந்து வண்டியில இரு. ம். டேய் டக்ளஸ். நீ தங்கச்சியை கூட்டு போ மாப்ள. நான் கடையில இருந்து மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். ம் சரி. ஏறுமா. சார், என்னங்க? எனக்கு நடிக்க ஒரு சான்ஸ் கொடுங்களேன். ரொம்ப முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா. சரி சார், வரேன் சார். பை. பாஸ் ஆ? என்ன பாஸ் சொல்றாங்க? இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு தான் பார்க்கணும் ப்ரோ. ஆன்ட்டி, ஆன்ட்டி, என்ன பண்றீங்க? சரவணா, அதான் இங்க யாரும் இல்லல்ல, அப்புறம் என்ன ஆன்ட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு? அத்தைன்னு கூப்பிடேன். ஓ, யாரும் இல்லையா? ஆமா, மாமா எங்க அத்தை? உங்க மாமா என்னைக்கு 10 மணி வரைக்கும் வீட்ல இருந்திருக்காரு? அவர் எப்பவோ கிளம்பி போயிட்டாரு. மீனாட்சி மாடியில இருக்கா. ஓ, இன்னும் மேடம் மேக்கப் போட்டு வெளில வரலையா? டேய், அவ எங்கடா மேக்கப் போடுறா? மேக்கப் போடுறாளா? ஆ, மேக்கப் போடுறதே தெரியாத அளவுக்கு நேக்கா மேக்கப் போடுறா. நீங்க வேற அத்தை. அப்படியா என்ன? இந்நேரம் 1.5 கிலோ மைதாவை மூஞ்சில பூசிருப்பா அத்தை. மேடம், இதெல்லாம் எங்க பாஸ் மீனாட்சி அண்ணிய பத்தி ரகசியமா சேகரிச்ச அரிய தகவல்கள். ம், பாருடா. அப்புறம் வேற என்னெல்லாம் பண்றீங்க? வேற என்ன அத்தை, படம் எடுக்கணும்னு வந்தோம். இப்ப தானே உட்காந்து பாடம் எடுத்துட்டு இருக்கோம். அப்படியே லைஃப் போயிட்டு இருக்கு. சரவணா, அப்பப்ப இந்த படம் எடுக்கிற பாவலாவ காட்டிக்கிட்டே இருப்பா. ம், ஓ மாமாக்கு டவுட் வந்துற போது. கவலையே படாதீங்க, அதெல்லாம் நாங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி? வழக்கமா மாமா எங்கெங்கன்னா போவாரோ அவர் முன்னாடி போய் படம் எடுக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிடுவோம். அவரே ஏமாந்துருவாரு. சோ டவுட் வர சான்ஸே இல்ல அத்தை. கேடி பில்லா கில்லாடி ரங்காடா நீங்க 2 பேரும். ம், சரி, இன்னைக்கு என்ன பிளானு? இன்னைக்கு இது வரைக்கும் ஒரு பிளானும் இல்ல. அதான் போர் அடிக்குது, ஏதாவது ஒன்னு பிளான் பண்ணுங்க பாஸ். ஆமா ப்ரோ, என்ன பண்ணலாம்? ஏன் அத்தை, நீங்க நல்லா பாடுவீங்கன்னு தாத்தா சொன்னாரு, கரெக்ட் தானே? சரவணா, உத வேணுமா உனக்கு? இல்ல அத்தை, சத்தியமா தாத்தா சொன்னாரு. சரி, அதுக்கு என்ன இப்போ? என்ன அத்தை, நீங்க எவ்வளவு பெரிய பாடகர்னு உங்க மருமகனுக்கு தெரிய வேணாமா? அதுக்கு பாடுங்கோ. இதோ பாருங்கடா, நான் மட்டும் பாடினேன்னு வச்சுக்கோங்க, கல்லிடக்குறிச்சில இருக்கிற அத்தனை கழுதையும் வீட்டு வாசல் முன்னாடி நிக்கும். சும்மா இருங்க. அதனா வராத அத்தை. என்ன அத்தை, ப்ளீஸ் அத்தை, Please பாடுங்க அத்தை. நோ வே சரவணா, ஐ அம் நாட் கோயிங் டு சிங். சரி, நீங்க மட்டும் பாட வேணாம். வேணா இப்படி வச்சுக்கலாம். எப்படி? எல்லாரும் சேர்ந்து அந்தாக்ஷரி விளையாடலாமா? சூப்பர் ஐடியா பாஸ். Yes, bro. Good throw. என்ன அத்தை? நான் என்ன குழந்தையா அந்தாக்ஷரி விளையாட? அதுனா எனக்கு தெரியாது. ஒண்ணு நீங்க சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், இல்ல எங்களோட சேர்ந்து அந்தாக்ஷரி விளையாடணும். எது ஓகே நீங்களே சொல்லுங்க. என்ன அத்தை? அத்தை, கம் ஆன் அத்தை. ஓகே, அந்தாக்ஷரி. சூப்பர் ப்ரோ. ரெடி, லேடிஸ் ஃபர்ஸ்ட். நீங்களே ஆரம்பிச்சுக்கோங்க. சரி சரி. கம் ஆன் அத்தை. ரொம்ப நாள் ஆச்சுல பாடி, அதான். அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடும் வரை ஆடி விட்டு அள்ளி விழி மூடம்மா. அவ்வளவுதான். மா 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 பாடுங்க. மாமா உன் பொண்ண கூடே. சூப்பர் பாஸ், போட்டு தாக்குங்க பாஸ். ஆமா, அத சொல்லி கூடே. இது சாமி
போட்ட முடிச்சு அதுதான்டா 3 முடிச்சு தானனனன 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 அட தானனனன தானனனன சூப்பர் பேரு சூப்பர் தேங்க் யூ சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் கண்ணா உங்க பேர ஒரு ஏய், தரம் நீ சூப்பர் சொன்னா ஸ்டாரா? நிமிர்ந்து எழுந்திடு துள்ளும் சூப்பர் ஸ்டார் அவனை பத்தி அவனே பாடிக்கிறான். அப்பா தலையா கெட்டப்ப மாத்துங்க டேய், போதும்டா. மேக்கப்ப ஏத்துங்க செட்டப்ப மாத்தாதீங்க ப்ரோ சூப்பர் ப்ரோ பின்னிட்ட தேங்க்யூ பாஸ் தேங்க்யூ அடுத்தது பாஸ் யாரு மேடம் நீங்க பாட வேண்டிய எழுத்து கா காவா கா. ஓகே கண்ணாளனே ஓகே, ஓகே. எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை ஓ மை லைலா ஓ லைலா லைலா ஓ மை லைலா ஓ மை உன்னை லைலா கண்டாலே ஆனந்தமே நிறுத்துங்க டாடி டாடிங்கிற பாட்டை லைலா லைலான்னு பாடி என்ன ஏமாத்துறீங்கல்ல ஐயோ, இல்ல. ஆ? உங்க 2 பேரையும் என்ன பண்றேன்னு பாரு ஹம். லைலா லைலாவா திருட்டு பசங்க லைலா லைலாவா ஓ மை லைலாவா ஹம். இருந்தாலும் பாட்டு நல்லா தான் இருந்தது ரீமிக்ஸ் லைலா லைலா ஓ மை லைலா ஹம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? எதுவும் சங்கடப்பட மாட்டியே? அப்படி என்னடி கேட்க போற? கேட்கணும்னு தோணுது. கேட்கவா? சரி கேளு. இத்தனை வருஷத்துல அப்பாவையும் அண்ணனையும் தாண்டி நீ யார்கிட்டயும் முகம் காட்டி பேசினத நான் பார்த்தது இல்ல. வீட்டுக்கு அப்பாவோட முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் உள்ள இருந்தே வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். திரும்பவும் அப்பா கூப்பிடாம நீ ஹாலுக்கு வரமாட்ட. இப்ப என்ன சொல்ல வர? இந்த சரவணன் யாருமா? சொல்லுமா, இந்த சரவணன் யாரு? யாரோ எவனோ ஒருத்தன், நம்மோட சொந்தமோ பந்தமோ கிடையாது, உன்னோட கூட பிறந்தவனும் கிடையாது. ஏதோ நம்ம வீட்டுக்கு அடைக்கலமா வந்தவன். அவன் யாரு என்னன்னு எதுவுமே தெரியாது. ஆனா அவன்கிட்ட எப்படிமா இவ்ளோ உரிமையா பேசுற? யார்கிட்டயும் சகஜமா சிரிச்சு பேசாத நீ அவன்கிட்ட மட்டும் எப்படிமா இப்படி சிரிச்சு பேசுற? மீனாட்சி அம்மா, கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. எனக்கு தெரியும் எங்க அம்மா காரணம் இல்லாம அவன் மேல இவ்வளவு பாசமா இருக்க மாட்டாங்க. சொல்லுமா, நீ ஏன் அவன் மேல இவ்வளவு பாசமா இருக்க? சரவணன் யாரு? சொல்லுமா, அவன் யாரு? அம்மா, நான் உன்னதான் கேக்குறேன். அவன் யாரு? அவன் என் தம்பிடி. அவனை நான் என் தம்பியா தான் பாத்துட்டு இருக்கேன். கூட பிறந்ததுல இருந்து சரவணா சரவணான்னு பாசமா கூப்பிட்டு இருந்த வாய் 25 வருஷமா யாரையும் அந்த பேரை சொல்லி கூப்பிட முடியாம தவிச்சது. அந்த தவிப்புக்கு மருந்தா வந்தவன் தான் இந்த சரவணன். ஒவ்வொரு தடவையும்
அவனை நான் சரவணா சரவணான்னு கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு என் தம்பியை கூப்பிட்ட மாதிரியே இருக்கு மீனாட்சி. இந்த சரவணனை என் சொந்த தம்பி சரவணனா தான் நான் பாக்குறேன். அம்மா, அக்காங்கிறவ இன்னொரு அம்மான்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா என் தம்பி எனக்கு புள்ளடி. என் புள்ளைய விட்டு பிரிஞ்சு 25 வருஷமா நான் செத்துக்கிட்டு இருக்கேன். உன் மாமா சரவணன் இருக்கானே, அவன் இந்த சக்தி சரவணன் மாதிரியே தான் எப்பவும் துருதுருனே இருப்பான். அவன் இருந்த அந்த இடமே அவ்வளவு கலகலப்பா இருக்கும். எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த சக்தி சரவணன் கிட்டையும் அதே குணத்தை தான் நான் பாக்குறேன். ஏதோ இவன் என் கூட இருக்கும் போதெல்லாம் என் தம்பி கூட இருக்கிற மாதிரியே தோணுது. இவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. எவ்வளவு நாள் இந்த வீட்ல இருக்க போறான்னு எனக்கு தெரியாது. ஆனா இருக்கிற வரைக்கும் அவனை என் தம்பிய பாத்துக்கிற மாதிரி நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைச்சுதான் அவன் மேல பாசம் காட்டுறேன். அம்மா, நீ அவன் மேல பாசம் காட்டுமா. அவனை உன் தம்பியாவே நினைச்சுக்கமா. இனிமே நான் எதுவுமே அதை பத்தி கேட்க மாட்டேன். சாரிமா. மா, சாரிமா. நீ அழாத, அழாத. கொஞ்சம் சிரி. போடி. சிரி சவுந்து.